ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்பட வேண்டும் என அமைச்சர்களான பிரசன்ன ரணதுங்க, காஞ்சன விஜயசேகர உட்பட அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக களமிறக்க வேண்டுமாயின் அவர் பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையை பெற வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உட்பட பொதுஜன பெரமுனவின் ஒரு சில உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அந்த கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தலைமையில் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் மாலை பத்திரமுல்லையில் உள்ள கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பிலும் பொதுஜன பெரமுன எவ்வாறு தேர்தலில் போட்டியிடுவது என்பது குறித்தும் மாவட்ட மட்டத்தில் அரசியல் கூட்டங்களை நடத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்துள்ள வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்சவை நோக்கி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நீங்கள் தான் ஜனாதிபதியாக்கினீர்கள். நெருக்கடியான சூழ்நிலையில் நாட்டுக்காக நீங்கள் எடுத்த தீர்மானத்துக்கு நாங்கள் நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்கினோம். குறுகிய காலத்தில் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு விட்டது என்பதை நீங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். தற்போதைய முன்னேற்றத்தை தொடர வேண்டுமாயின் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை மீண்டும் தோற்றுவிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பலப்படுத்தினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எம்முடன் செயற்படுவார். எமது ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறக்கப்பட வேண்டும். அரசியல் அதிகாரங்கள் குறித்து பேசி ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கோவின் கருத்துக்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய முன்னேற்றத்தின் பலனை பொதுஜன பெரமுன முழுமையாக பெற வேண்டுமாயின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக களமிறக்கப்பட வேண்டும். கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் நாட்டுக்காக சிறந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்று எதிர்பார்ப்பதாக மஹிந்த ராஜபக்சவிடம் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது எழுந்து கருத்து தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் பின்பரிசை பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராட்சி, ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து கட்சி மட்டத்தில் உத்தியோகபூர்வமான தீர்மானம் எடுக்காத நிலையில் கட்சியின் உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட நிலைப்பாட்டை குறிப்பிடுவது முறையற்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தை நாம் தோற்றுவித்தோம். அவரது தீர்மானங்களுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம். ஆனால் அவர் பொதுஜன பெரமுனவுக்கு எவ்விடத்திலும் முன்னுரிமை வழங்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்தால் பொதுஜன பெரமுனவின் நிலை என்னவாகும்? இந்த 2 ஆண்டுகளில் அவர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு முன்னுரிமை வழங்கி வீழ்ச்சியடைந்துள்ள கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். இவ்வாறான நிலையில் அவரை மீண்டும் ஜனாதிபதியாக்கினால் பொதுஜன பெரமுனவின் நிலை என்னவாகும் என்று பற்றி சிந்திக்க வேண்டும் என்றார். இதன்போது கருத்து தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், கட்சியை முன்னிலைப்படுத்தியே சகல தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக அறிவிப்பதால் பொதுஜன பெரமுனவுக்கு கிடைக்கும் பயன் என்ன? தேர்தலில் போட்டியிடுவது குறித்து அவர் இதுவரை உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை அறிவிக்கவில்லை. எமது ஒத்துழைப்பு தேவையாயின் அவர் பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் பதவியை பெற வேண்டும். பல விடயங்களில் கட்சி என்ற ரீதியில் நாம் விட்டுக் கொடுப்புடன் செயற்பட்டுள்ளோம் என்றார். இதன்போது கருத்து தெரிவித்த பசில் ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னிலை சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்தோடு இணைவார்கள் என்று ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதி இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை. எதிர்வரும் 29ஆம் திகதிக்குள் ஜனாதிபதி உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காவிடின் கட்சி மட்டத்திலான தீர்மானத்தை அறிவிப்போம் என்று பிரசன்ன ரணதுங்கவை நோக்கி குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச, தேர்தலில் போட்டியிடும் உறுதியான நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இல்லை. கட்சி உறுப்பினர்களோடு அவர் தனிப்பட்ட முறையில் பேசுகிறாரே தவிர கட்சியுடன் ஜனாதிபதி தேர்தல் குறித்து உறுதியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. கட்சி உறுப்பினர்களின் ஆதரவை தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ளவே முயற்சிக்கிறார். இவ்வாறான நிலையில் அவருக்கு ஆதரவு வழங்கினால் கட்சிக்கு எந்தளவு முன்னுரிமை வழங்கப்படும் என்பது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம் என ஜனாதிபதிக்கு சார்பாக கருத்து தெரிவித்த தரப்பினரை நோக்கி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மாறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் எவ்வித தீர்மானங்களும் இல்லாமல் கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி தேர்தல் குறித்து உறுதியான தீர்மானம் எடுக்கவில்லை. வெகு விரைவில் வெற்றி பெறும் வேட்பாளரை அறிவிப்போம். அது எதிர்வரும் வாரமாக கூட அமையலாம். நாமல் ராஜபக்சவுக்கு இன்னும் காலம் உள்ளது. வெற்றி பெறும் வேட்பாளரை களமிறக்குவோம் என்று கூறியுள்ளார்.